அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரவுள்ள நிலையில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பக்கம் சென்றுள்ளார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்று விட்டார். உதயநிதி ஸ்டாலின் ஓய்வெடுக்க துபாய் சென்று விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர் சொந்த ஊருக்கு சென்று விட்டார். ஆனால் தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை திடீரென்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். நேற்று இரவு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த விஜய் அதிகாலையிலேயே திருச்செந்தூர் வந்தடைந்தார். அதிகாலையில் கோவில் நடை திறந்தவுடன் தரிசனம் செய்வது விஸ்வரூப தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விஸ்வரூப தரிசனத்தை திருச்செந்தூர் கோவிலில் முருகனை வழிபட்டார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு இவர் சந்தித்தது தான் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது இன்று அதிகாலை 5 மணிக்கே திருச்செந்தூர் சென்றவர் கடலிலும் நாளை கிணறிலும் குளித்துவிட்டு பட்டை வேஷ்டி அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டு முருகனை தரிசனம் செய்ய சென்றார். அப்பொழுது கோவில் அர்ச்சகர்கள் திரி சுதந்திரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து விஜயை வரவேற்றார்கள். அதன் பிறகு சூரனை சம்ஹாரம் செய்த வேல் விஜய்க்கு வழங்கப்பட்டது. அந்த வேலையும் கையில் வாங்கி கொண்ட விஜய் அவர்கள் முருகர், வள்ளி தெய்வானை, சண்முகர், தட்சிணாமூர்த்தி, பெருமாள், சத்துரு சம்ஹார மூர்த்தி உள்ளிட்ட பரிவார தெய்வங்களை வணங்கினார். இந்த தரிசனத்தின் பொழுது விஜய்க்கு வழக்கம் போல அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் ஆகியோர் அவர்கள் மிக பெரிய அளவில் திரண்டார்கள். குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலில்தான் சத்துரு சம்ஹார யாகம் பூஜை நடத்தப்படுகிறது. அதாவது திருச்செந்தூர் முருகன் தன்னுடைய எதிரியான சூரனை சம்ஹாரம் செய்ய அவர் சத்துரு சம்ஹார யாகம் நடத்தினார். அதன் பிறகு வேல் கொண்டு தன் எதிரியை அவர் வீழ்த்தினார் என்பது இந்த கோயிலுடைய பாரம்பரியமாக நடந்து வருகிறது. அதன்படி விஜய் வருவதற்கு முன்பாகவே திருச்செந்தூரில் சத்துரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. அதன் நிறைவாக இன்று கோவிலில் விஜய்க்கு சத்துரு சம்ஹார யாகத்தை குறிப்பிடும் வகையில் முருகன் சம்ஹாரம் செய்த வேலை கொடுத்து அதற்குரிய பூஜையும் நடத்தப்பட்டது. இதை தவிர ஏன் திருச்செந்தூர் வந்தார் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து சத்துரு சம்ஹார யாகம் செய்து கையில் வேலுடன் தரிசனம் செய்வது தனது வெற்றிக்கு விஜய் வேண்டியிருக்கிறார் என்று தற்பொழுது தெரிகிறது. இதை தவிர அடுத்து விஜய் அவர்கள் ஒரு மே மாதம் 3ஆம் தேதி அன்று மராட்டியத்தில் உள்ள ஷிரடி சாய்பாபா கோவிலுக்கு வழிபாடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. ஏற்கனவே அதாவது முன்னதாக த கோட்பட ரிலீஸ் மற்றும் தவேகாவின் முதல் மாநாடு பணிகளுக்கு நடுவே ஷிரடி சாய்பாபா சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தவர் தான் விஜய். எனவே மறுபடியும் தனது வெற்றியை வேண்டி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு சென்று ஷிரடி சாய்பாபாவை மே 3ஆம் தேதி தரிசனம் செய்வதாக செய்திகள் வந்துள்ளன.